மதியீனனுடைய வழி. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். தான் செய்வது எல்லாமே சரியானதுதான் என்று மதியீனன் நினைப்பான். அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய செய்கைகளும் அவனுக்கு நல்லதாகவே தெரியும். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும். தனக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை என்று மதியீனன் இருமாப்பாய் இருப்பான். அவனுக்கு யாராவது ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனைகளுக்கு அவன் செவி கொடுக்கவும் மாட்டான். ஞானம் உள்ளவனோ நல்ல ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவான். ஞான ஆலோசனை எங்கு கிடைக்கும் என்று தேடி பார்த்து அங்கு போய் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பெறுவான். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். தன்னுடைய வழிகள் எல்லாம் செம்மையானது என்று ஞானமுள்ளவன் ஒருபோதும் நினைக்க மாட்டான். தன்னிடத்திலும் தவறு இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று நினைப்பான். தன்னுடைய தப்பிதத்தை யாராவது சுட்டி காண்பித்தால் அவர்கள் மீது கோபப்பட மாட்டான். அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வான். ஞானமுள்ளவன் பிறருடைய புத்திமதிகளையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஞானத்தில் வளர்ச்சி பெறுவான்.